வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கடந்த பல வாரங்களாக தேவனுடைய பெருகுகிற கிருபை அதை குறித்து நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பிரியமானவர்கள், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த உடனே இந்த அப்போஸ்தலர் எல்லாரும் மிகுந்த பலமாய் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டோம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். சாட்சி கொடுக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வானத்தை கீழ்த்து இறங்குகிறார். அவர்கள் எல்லார் மேலும் வந்து அமருகிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள், அந்நிய பாஷையில பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு பெரிய சரித்திரம், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணோன்னா 3000 பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். இங்க சபை முதல்ல உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அங்க உண்டாகிறதை 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுரு யோவானும் போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அற்புதத்தை அங்க நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி இருக்கிற ஒருவனை அவர்கள் எழுந்து நடக்க பண்ணுகிறார்கள். ஏன்னா இவ்வளவு 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்திருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுக்குள்ள வந்துடுறாரு. இது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இதைத்தான் நம்ம இன்றைக்கு விளங்கி கொள்ளுறவர்களாக இருக்க வேண்டும். இதை நல்லா வழங்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள்னா சும்மா அவங்க அவங்களும் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, வாரம் சர்ச்சைக்கு போறாங்க, சர்ச்சைக்கு போயிட்டு நல்ல பாட்டெல்லாம் பாட்டு வீட்டுக்கு கறி சோறு ஆகி சாப்பிட்டு நல்லா அந்த நாளை என்ஜாய் பண்றாங்க. அப்படி கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இது பாருங்க, ஒரு ஆள் வழங்கிக்கினா கூட இந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கிறது. என்ன நடக்கிறதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார் பார்த்தீங்களா, அவரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவங்களுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப பேதுரும் யோவானும் அந்த நடக்க முடியாதவனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலும் சொல்றேன். உள்ள அவர் இருக்கிறாரு, உள்ள அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, மகிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்னோன்னா அவனுடைய காலெல்லாம் பார்த்தீங்களா, சப்பானின்னா எப்படி இருக்கும், காலெல்லாம் சூம்பி போயிருக்கும்ல, மெலிசா இருக்கும் காலெல்லாம். நடந்தே இருக்க மாட்டான் வாழ்க்கையில், இது வரைக்கும் நடந்தே இருக்க மாட்டான், பலனே இல்லாம இருக்கும். இப்ப இவங்க இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ள இருந்து ஜீவன் புறப்பட்டு வருகிறது. என்ன மாதிரி ஜீவன்னா, கடவுளுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஜீவன் இருந்ததோ அதே விதமான ஜீவன் இப்ப அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்தாச்சு. இப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணுது, இப்போ வெளியே அந்த நடக்க முடியாதவன, பலன் அற்றவனை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உள்ள ஒரு பெரிய பலன் இவங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவன் புறப்பட்டு போய் அந்த அற்புதத்தை நடப்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ அற்புதம் நடக்குது, இவ்வளோ நாள் நடக்க முடியாமல் உட்காந்துருந்தவன் இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணெதிர்க்கே நல்ல பலமுள்ள காலம் மாறுது. சூம்பி போய் வெலவெலன்னு இருந்த காலெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான காலம் மாறி அவன் என்ன பண்ணுறான், எழுந்து நிற்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான், எல்லாமே பண்ணுறான். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஸ்பெக்டாகுலர் மிராக்கிள், கண்ணில் பார்க்கக்கூடிய விதத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பித்த உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க, பேதுரு யோவான் யாக்கோபு எல்லாம் வாங்க, மற்ற பேரும் அப்போஸ்தலர்லாம் கூப்பிட்டு அடிச்சு இனிமேல் இந்த நாமத்தை குறித்து பேசவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த நாமத்தை குறித்து பேசினோன்னா அந்த நாமத்தினால அற்புதங்கள்லாம் நடந்த உடனே நிறைய பேர் இந்த நாமத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த ஊர் தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், வேதப்பரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஆலோசனை சங்க தலைவர்லாம் கூப்பிட்டு இனிமேல் இந்த நாமத்தை குறித்து பேசவே கூடாது, ஜாக்கிரதை அப்படின்றாங்க. எல்லாரும் மிரட்டி அடிக்கிறாங்க. அடிச்ச பிற்பாடு இவரெல்லாம் ஒரு இடத்துல கூடி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றாங்க.
ஆண்டவரே, நீர் வந்து 2ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே. கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார்னு சொல்லிக்குது. இந்த ஜனங்கள்லாம் எங்களை கூப்பிட்டு மிரட்டி இந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த நாமத்தினால நாங்க அற்புதத்தை செஞ்சிருக்கோமே, நாங்க இன்னும் தைரியமா, இதுக்கெல்லாம் பயப்படாம இன்னும் தைரியமா நாங்க இந்த நாமத்தை பத்தி சொல்றதுக்கு, எங்களுக்கு வசனத்தை சொல்றதுக்கு தைரியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கூடியிருந்த இடம்லாம் பயங்கரமா ஷேக் ஆகுது. அப்படியே ஒரு பெரிய நிலநடுக்கம் மாதிரி வருது. அப்படிலாம் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நடந்த உடனே அவர்கள் எல்லாரும் தைரியமாய், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள். இப்ப தைரியத்துக்காக கேட்டோம்னா தைரியம் வந்துடுச்சு உள்ள, இல்லையா? இதுக்கப்புறம் தான் சொல்லி இருக்குது, அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆங்கில வேதாகம் சொல்லுது, and much grace was upon them all. great grace, much grace. அதிகமான கிருபை எல்லாரும் மேல இருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மேல அந்த கிருபை உண்டாயிருக்குது. கிருபைனா என்ன? நான் சொன்ன கிருபைனா தைரியம். இப்ப இவங்களுக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க, உள்ள தைரியம் வருது. ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய உதவி, ஹெல்ப். இதெல்லாம் தான் கிருபை. எல்லாத்தோட மேல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், இல்லையா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப கிருபை எங்க வந்துச்சு? உள்ள வந்தாச்சு. இப்போ கிருபைன்றது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிருபை நிரம்பி இருக்கிறது, சத்தியம் நிரம்பி இருக்கிறது. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? உள்ள வந்து நமக்குள்ள வந்துட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ள வந்துட்டாரு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் வெளியவே தேடிட்டு இருக்கோம். இல்ல, இப்ப உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். இப்ப இந்த கிருபை எங்க இருக்கு? உள்ள வந்தாச்சு, நமக்குள்ள வந்தாச்சு. அந்த கிருபையின் பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள என்ன இருந்தது? இதே யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான, அவருக்குள் கிருபை நிறைந்தவரா இருக்கிறாரு, அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, அவருக்குள்ள கடவுளுடைய வல்லம் இருக்கு, அவருக்குள்ள தைரியம் இருக்கு, அவருக்குள்ள மகிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இந்த ஜீவனை குறித்து நாம் பார்க்க போறோம். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்ப பாருங்க, அந்த அவருக்குள்ள இருந்தது ஜீவன். இப்ப அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா, இப்ப அந்த ஜீவன் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்குது இப்போ, இல்லையா? ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னா, இவர் இங்க இருந்து நேர ஜீவனோட புறப்பட்டு போறாரு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவுனா அந்த இடத்துல அதை சரி பண்றாரு. இந்த உள்ள இருக்கிற ஜீவனை என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்றாரு. அவர் உள்ள இருக்கிற கிருபைய ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா உள்ள கிருபை நிறைய இருக்கு, ஜீவன் நிறைய இருக்கு, வல்லமை நிறைய இருக்கு, மகிமை நிறைய இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, எல்லாமே உள்ள நிறைய இருக்கு. உள்ள எல்லாத்தினாலும் நிரம்பினவராய் அவர் இருக்கிறார். உள்ள ஜீவன் இருக்கு, வெளியே என்ன இருக்கு? மரணம் இருக்கு. மரணம்னு என்ன? எல்லா குறைவும் மரணம் தான், வியாதி எல்லாம் மரணம் தான். பேதுருனுடைய பேதுருனுடைய வீட்டுக்கு போறார். அங்க போனா அங்க அவருடைய மாமி ஜுரமா கிடக்குறாங்க. 8ஆம் அதிகாரத்துல மாசிக்கிறோம், மத்திய சுவிசேஷத்துல மாமி ஜுரமா இருக்கிறாங்க. என்ன பண்றது? இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்மா நேர அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு? என்ட்ரா வர்றாரு, உள்ள பிரவேசிக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜீவன் உள்ள பிரவேசிக்கிறது. உள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. இருள் என்னது? வியாதி. இவருக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. இப்ப உள்ள பிரவேசிச்ச அந்த அம்மா தொட்ட உடனே அப்படியே ஜுரம் என்ன பண்ணிட்டு நீங்கி போகிறது. இதுதான் ஜீவனுடைய வல்லமை, அந்த வெளிச்சத்தினுடைய வல்லமை, அந்த பிரகாசத்தினுடைய வல்லமை அப்படிப்பட்டதா இருக்குது. நொடியிலே, ஒரே நொடியில அந்த வியாதி என்ன பண்ணுகிறது? அந்த ஜீவன் நீக்குகிறது. உள்ள ஒரு கிருபை இருக்குதுன்னா அப்படின்னா ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். உள்ளவே இருக்கு எல்லாமே அவர்கிட்ட. அந்த அவருக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது பாத்தீங்களா? அந்த ஜீவன் இப்ப நம்மளுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறேன். இந்த ஜீவன் எனக்குள்ளதான் இருக்குது, எங்கேயும் போல. நம்ம என்ன பண்றோம்? நமக்குள்ள எதுவுமே இல்லாத மாதிரி நினைக்கிறோம். இல்ல, நமக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்க. கடவுள் தம்முடைய அபூர்வமான வல்லமைய, பிரமிக்கத்தக்க வல்லமைய உள்ள நமக்குள்ள வச்சுக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தராகிய இயேசு ஆண்டவரை ரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளும் அதை வச்சிருக்கிறார். அவரே உள்ள வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா உள்ள வந்திருக்கிறார். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா?
எங்க போறாரோ அங்க அந்த ஜீவன் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வெளிப்பட்ட. ஏன்னா இது முன்னாடி நாம பார்க்கிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படி நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது எப்படி? எங்கெல்லாம் அந்த மரணத்தை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் போய் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அந்த மரணத்தெல்லாம் விரட்டி அடிக்கிறாரு. மரணம் அப்படின்னு சொல்லும்போது இருளின் சக்தி எல்லாம் என்ன பண்றாரு, விரட்டி அடிக்கிறார். ஏன்னா இவருக்குள்ள ஜீவன் இருக்கு, இவருக்குள்ள அந்த ஜீவன் வெளிச்சம் மாதிரி இருக்குது. இவர் போகும்பொழுது அந்த வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும் பொழுது அவருக்குள்ள அவர் கிருபையினால் நிரம்பினவராக இருக்கிறார், சத்தியத்தினால் நிரம்பினவராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவராக இருக்கிறார். உள்ள ஜீவன் அளவுக்கு அதிகமா இருக்குது. ஒரு உள்ள பிரவேசிச்ச உடனே அந்த அசுத்த ஆவிகள் ஒரே சத்தம் போடுது. என்னவா? மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அவர்களுடைய ஜெபாலயத்திலே அந்த அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? இவர் சும்மா என்ட்ரா வர்றாருங்க, அவ்வளவுதான். உள்ள என்ட்ரான உடனே இருளின் சக்தியெல்லாம் என்ன ஆகுது, ஓட ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், இனி நமக்குள்ளவே இதே ஜீவன் நமக்குள்ள இருக்குது. இந்த கிருபையை நாம் பெற்று இருக்கிறோம். இந்த கிருபை உள்ள இருக்குது. இந்த கிருபை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், ஐயோ பிசாசை நாங்க பண்றது, அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவனை பயந்து பயந்து ஓட வேண்டியதா இருக்குதுன்றோம். யாரோ எனக்கு எதை செஞ்சு வச்சிருக்காங்கன்றோம். என்ன இது? அதெல்லாத்தோட பெரிய வல்லமை இப்ப நமக்கு உள்ள இருக்குதுன்றதே நம்ம விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். சர்ச்சைக்கு வரும்பொழுது அமைதியா உட்காந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. கையை தூக்குனா கையை தூக்கலாம், ஆமேன்னு சொல்ல விருப்பம்னா ஆமேன்னு சொல்லலாம், அல்லேலுயான்னு சொல்லலாம், எல்லாம் வாயை திறந்து பேசலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களை கெடுக்க வந்து உண்மை இன்னார் என்று அறிவன். இவர் ஒன்றும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. நான் வந்து இன்னார் வந்திருக்கிறேன் நான் சொன்னார் இல்ல. உள்ள நுழைஞ்சாருங்க. உள்ள நுழைஞ்ச உடனே இருளுக்கு தெரியுது, இதோ பிரகாசமா இருக்குது, வெளிச்சம் வந்துருக்குது, ஜீவன் வந்துருக்குது. இந்த மரணத்தின் சக்தி அதுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு தெரியுது. உண்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு சொன்ன, நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அவனை நம்ம அதட்டணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்மளால அதட்ட முடியும், வெளியே போக வைக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையை சமாதானமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையை ஜீவனை நம்ம பேச முடியும் பாருங்க. ஏன்னா உள்ள இருக்கு. இதை முதல்ல நாம என்ன பண்ண வேண்டும், விளங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். உள்ள அப்பேற்பட்ட ஒரு ஜீவன் இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. அவருக்குள்ளதான் இந்த ஜீவனும் இருக்கு. அப்ப வெறும் கிருபை மட்டும் பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அந்த கிருபையின் மூலமாக கடவுளுடைய உதவி வந்து நமக்கு கிடைச்சிருக்குது, கடவுளுடைய பலன் வந்து கிடைச்சிருக்குது, அபிஷேகம் வந்து கிடைச்சிருக்குது. கர்த்தர் நம்மோட கூடவே இருக்கிறாரு. கிருபைனா தான், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு. யோசேப்போட இருந்தார், சாமுவேலோட இருந்தாரு, தாவீதோட இருந்தாரு. எவ்வளவு பெரிய வெற்றி எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. மோசையோட இருந்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருக்கிறாரு, நியாயாதிபதிகள் கூட எல்லாம் இருக்கிறாரு, சிம்சோனோட கூட இருந்தாரு, கிதியோனோட கூட இருந்தாரு. ஆனா அது எல்லாத்தோட பெருசா நமக்குள்ள இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அவர் நம்ம கூட இருக்கிறார். இவர் யார்? நம்மளுடைய அப்பா. ஏசு அப்பான்னு சொல்றோம். அவர் தான் பிதாவானவர், அவர் தான் குமாரனானவர். அவர் போய் பரிசுத்த ஆவியானவர் அமைச்சிருக்கிறாரு. அவர் வந்து நமக்குள்ள தங்கி இருக்கிறார். வெறும் அவர் மட்டும் இல்ல, யோவான் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், பிதாவானவர் வராரு, குமாரன் வராரு, பரிசுத்த ஆவியானவர் வராரு, எல்லாரும் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க 14:23 வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14:23 பாருங்க. இப்ப வந்து நம்ம வெளியே பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்காவது வெளியே இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் உள்ளதான் தீர்வு இருக்கிறது. யோவான் 14:23 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். எத்தனை பேர் இங்க இயேசு மேல அன்பா இருக்கிறீங்க? நான் அன்பா இருக்கிறேன், ரொம்ப அன்பா இருக்கிறேன். அப்ப நம்மளை பத்தி தான் சொல்லுது. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
அவனா பண்ணுவான், இந்த வசனத்தை கேட்பான். வாரம் வாரம் சர்ச்சுக்கு வருவான், இங்க உட்காந்து வசனத்தை நல்லா கேட்பான். வீட்டுக்கு போனோம்னா பைபிள் எடுத்து ஓபன் பண்ணி அந்த வசனத்தை என்ன பண்ணுவான், வாசிப்பான். ஏன்? அவர் மேல அன்பா இருக்கிறோம். அவர் மேல அன்பா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவரோட பேச விருப்பமா இருக்கிறோம். பாருங்க, 2 பேர் அன்பா இருந்தாங்கன்னா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? மணிக்கணக்கா பேசுவாங்க, டைம் போறதே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் நேசிக்கிறாங்க, ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. என்ன பேசுவாங்கன்னு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நம்ம கேட்டோம்னா போர் அடிக்கும், ஆனா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு போட்டலாம் கடலை வாங்கி வச்சுக்கின்னு கடலை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்? அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறதுல ரொம்ப லைஃபா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ஒருத்தர் நேசிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. இப்ப பாருங்க, அதனால நம்ம என்ன பண்றோம், வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்? இயேசுவின் மேல அன்பா இருக்கிறோம். அவர் சொல்ற, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் பிதா அன்பா இருப்பார். நாம அன்பா இருக்கும், அவர் என்ன பண்றாரு, அன்பா இருக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நாங்கள், அதாவது யார் நாங்கள்னா பிதாவானவரும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நான் கேட்கிறேன், கடவுள் எங்க இருக்கிறாரு? நீ நான் சொல்றேன், நம்மளுக்கு உள்ள இருக்கிறாரு. அவர் நமக்கு உள்ள இருக்கிறார். அவர் உள்ள என்னைக்கோ வந்தாச்சு. என்னைக்கு நம்ம வாயை திறந்து இயேசுவே உண்மை என் வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னோமோ அன்னைக்கே என்ன பண்ணிட்டாரு, பிதா வந்துட்டாரு, குமாரன் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு உள்ள. இப்ப எல்லாம் எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறாங்க. உள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. நம்முடைய ஆவியோட கூட அவருடைய ஆவி என்ன பண்ணியாச்சு, இணைக்கப்பட்டாகி விட்டது. இதெல்லாம் ரொம்ப நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படை சத்தியங்களா இருக்கிறது. நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதுன்றோம். இல்லைங்க, உள்ள இந்த மாதிரி நினைச்சு பார்க்க ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், முடிய ஆவியானவர் நானும் ஒன்றாக இருக்கிறோம். என்னோட உள்ளான மனுஷன் நீர் வந்து வாசம் பண்ண இருக்கிறீர், நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிள்ளைன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். பாருங்க, பிள்ளைன்னா என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். இந்த கிருபை என்னெல்லாம் பண்ணுதுன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பெருசு கிருபைன்றதை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். எங்க அம்மாவை பத்தி சொல்ல, ஏன்னு தெரியல. ஒருவேளை அம்மா இல்லையோ என்னவோ தெரியல, இல்ல இருந்து சொல்லாம விட்டுறாங்களான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். குமாரர்னா யாரு? அவனுடைய சொந்த பிள்ளைகள். சொந்த பிள்ளைகள் என்ன? அது ஒரு குடும்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அப்பாக்கு உள்ள என்ன மாதிரி பிளட் போதோ அதே பிளட் என்ன பண்ணுச்சு, இந்த பிள்ளைகளுக்குள்ள வந்துடுச்சு. அவர்கள் ஒரே குடும்பமா இருக்கிறார்கள், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். அந்த தகப்பனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு பாருங்க. டெய்லி நல்லா சாப்பிட்றாங்க, விதமா சாப்பிட்றாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, நிறைய கார் இருக்கு, ஒவ்வொருத்தர் ஒரு கார் யூஸ் பண்றாங்க. சில டைம் ஒரே நேரத்தில் ஒரே கார்ல 3 பேரும் போறாங்க. வெளியே இருந்து எல்லாமே பாக்குறாங்க, என்னடா இது இவங்க, நமக்கு ஏன் ஒண்ணுமே இல்லை? இவனுங்க பாத்தீங்களா எப்படி அனுபவிச்சுங்க? அந்த 2 பசங்களை பாருங்க என்ன மாதிரி வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெரிய வசதி வாய்ப்பு ஆசீர்வாதம், ஏன் அவ்வளோ பெரிய செழிப்புன்னா இவங்க குமாரர்கள், அவ்வளோதான். அப்பாவுடையதெல்லாம் இவங்களோட இது. நான் சொல்றேன், அப்பாவே நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறாரு. இப்ப அவரது எல்லாமே நம்முடையதா இருக்கிறது. 2 குமாரர் இருக்கிறாங்க. 12ஆம் வசனம் சொல்றது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். என்ன பாருங்க, இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. என் பங்கு எனக்கு தரணும் அப்படின்றான். ஆஸ்தி மொத்தமே இவங்களுக்கு தான். பாருங்க, ஒரு அப்பாக்கு இருக்கிற எல்லாமே யாருக்கு? 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே. எங்க அப்பாவே இவங்களுடைய அப்பாங்க. அப்ப அப்பாவோடது எல்லாமே இவங்களுக்கு தானே. ஆனா இந்த பையன் என்ன சொல்றான், என்னுடைய பங்கை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும், என் பங்கு அப்படின்றான். ஐயோ, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது எப்படி இருக்குது, ஒரு சின்ன பங்கை மட்டும் அனுபவிக்கிறது எப்படி இருக்குது? என் பங்கை எனக்கு தர வேண்டும். இவ்வளவு பெரிய ஆஸ்தியில பங்குன்றது கொஞ்சம் தான் வரும், பாதி தான் வரும்.
எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன் பாருங்க, ரொம்ப நல்லவன். அவன் ரொம்ப இரக்கமுள்ளவன், தன் பிள்ளைகளை நேசிக்கிறவன். இது ஒரு கடினமான காரியம் தான். இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறான். ஆளுக்கு 2 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்க, இங்க நாம வாசிக்கிறோம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் என்ன பண்றான், சேர்த்து கொண்டு. இந்த அப்பாவுக்கு பழக்கமும் தெரியல, சரியா பிசினஸும் பண்ண தெரியல, நம்மளையும் என்ன பண்றாரு, ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். எப்ப பார்த்தாலும் இவர் அங்க போவாத, இங்க போவாத, அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, அந்த இடத்துக்கு போவாத. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன மாதிரி என்ஜாய் பண்றானுங்க வாழ்க்கையை. ஞாயிற்றுக்கிழமான ஒரு படத்துக்கு போறானுங்க, ஞாயிற்றுக்கிழமான ஏதாவது ஒரு மாலுக்கு போறானுங்க, ஒரு நாள் பூரா என்ஜாய் பண்றானுங்க, லிக்கர் குடிக்கிறானுங்க. அவன் வாயிலிருந்து சுல்றா புகை வருது. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது. என்ன மாதிரி வாழ்க்கடா இவன்லாம் பாரு, நல்லா என்ஜாய் பண்றான் வாழ்க்கையை, நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா இப்ப அப்பா தடுக்கிறாரு. எங்க போனாலும் பாருங்க, அப்பா என்ன பண்றாரு, இல்ல போக கூடாதுன்றாரு. ஏங்க தடுக்கிறாரு? ஏன்னா உங்க மேல அவருக்கு அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு, நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு அப்பா. இந்த பிள்ளை போச்சுன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வரணும் பைபிள்ல சொல்லி இருக்குது. இஷ்டத்துக்கு விடக்கூடாது. ஏன்னா இந்த பிள்ளையினுடைய மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதனால என்ன பண்ணக்கூடாது, அவர் கண்டிக்கிறாரு. ஆனா போவாத, போகக்கூடாது, சமாதானமா சொல்லி பார்க்குறாரு. நம்ம சொன்ன கேப்பான்ற விதத்துல சொல்லி பார்க்குறாரு. அவன் மறந்து பிடிக்கிறான், முடியாது, போய் தான் ஆகணும். என்ன சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு சுதந்திரம் வேணும். எங்க வாழ்க்கை அது, எங்க வாழ்க்கை நாங்க வாடுறது விடுங்க எங்களை. நிறைய நேரங்கள்ல அப்பாவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியல பாருங்க பிள்ளைங்களால. இங்க பாக்குறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. எப்படி ஜீவனம் பண்றான்னா, துன்மார்க்கமா ஜீவனம். என்ன பண்ணா தெரியாது, ஒரு குடிச்சானா தெரியாது, இல்லை ஏதாவது பொம்பளை பின்னாடி பண்ணாலும் தெரியாது, எப்படி அழிச்சான்னு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. இதெல்லாம் எதுவுமே அங்க எழுதிய வைக்கல. துன்மார்க்கமா அந்த ஆசை என்ன பண்ணிட்டான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஆசையெல்லாம் அழித்து போடுகிறான். நான் சொல்றேன், இந்த இடத்துல அவன் என்னென்ன பாவத்தெல்லாம் செஞ்சான்னு ஒரு நோட்டு புக்கு வாங்கி எழுதி வைக்கலங்க. பைபிள் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான், அவ்வளவுதான். இப்போ நான் சொல்றேன், நம்ம பரலோக தகப்பன் கூட அந்த மாதிரி தான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ கடவுள் நேற்று நம்ம செஞ்ச பாவத்தை, போன வாரம் செஞ்ச பாவத்தை, போன மாதம் செஞ்ச பாவத்தெல்லாம் கணக்கில் வச்சுன்னு இருக்காருன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவர் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அந்த எந்த லிஸ்ட் அங்க போட்டு வைக்கிறதே கிடையாது. ஏன்னு சொன்னா, இங்க தகப்பனுடைய அன்பு தான் ரொம்ப பெருசா பேசப்படுகிறது, அவருடைய இரக்கம் தான் ரொம்ப பெருசா பேசப்படுகிறது. அவர் வரும்போது, இந்த மகன் திரும்ப வரும்பொழுது அவனை மன்னிக்கிறது தான் ரொம்ப பெருசா பேசப்படுகிறது. அந்த மகன் திரும்ப வரும்பொழுது அவனுக்காக ட்ரெஸ் ஆயத்தமா இருக்கு, மோந்திரம் ரெடியா இருக்கு, பாதரட்சை ரெடியா இருக்கு, அவனுக்கு கொழுத்த கண்ட்ரி ரெடியா இருக்கு, விருந்து ரெடியா இருக்கு, மியூசிக் ரெடியா இருக்கு, பார்ட்டி ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த தகப்பன் என்னெல்லாம் ஆயத்தப்பட்டு வச்சுக்கிறாரு, அதுதான் பெருசா காமிக்கிறாங்க. இங்க அதிகாரம் முழுக்க நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த தகப்பன் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக எதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறானோ அதை தான் பத்தி ரொம்ப பெருசா பேசுது. நான் சொல்றேன், இந்த பாவத்தை ரொம்ப பெருசா பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த பாவம் எங்கெல்லாம் பெருகுச்சோ அதை காட்டிலும் அவருடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் பார்க்கிறோம். பிசாசு என்ன பண்றோம், நம்ம என்னென்னலாம் செய்யறோம், எங்கெல்லாம் தவறுறோம், எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கு நமக்குன்னு சொல்லி கரெக்டா அதையே நமக்கு ஞாபகப்படுத்தி கடவுள்கிட்ட சேர முடியாதபடி, கடவுள்கிட்ட கிட்ட வர முடியாதபடி, அப்பாட்ட கிட்ட போக முடியாதபடி பண்றான். ஆனா கடவுள் பெரிய கிருபையை வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் ஒன்னும் ஒரே ஸ்வைப்ல மூடுற அளவுக்கு, எல்லாத்தையும் காலி பண்ற அளவுக்கு கிருபை வச்சுட்டு ரெடியா இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த நீங்க செய்யற பாவத்தை காட்டிலும் அவருடைய கிருபை ரொம்ப பெருசா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன பண்றான், இந்த கிருபை விட்டு ரொம்ப தூரம் போறான். அப்பா இருக்கும்பொழுது அவனுக்கு எல்லாமே இருக்கு. அப்பா கிட்ட இருக்கும்பொழுது அவனுக்கு எல்லாம் கார் இருக்கு, மற்ற வசதிகள் இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்குது, ட்ரெஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவன்
அவரை விட்டு தூரமா புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான், எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கி போட்டான். நான் சொல்றேன், கிருபை இல்லாத வாழ்க்கை வேஸ்டான வாழ்க்கை தான். கிருபையில வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. கிருபை இருக்கும்பொழுது ஜீவன் இருக்குது, கிருபை இருக்கும்பொழுது ஆசீர்வாதம் இருக்குது, கிருபை இருக்கும்பொழுது வல்லம் இருக்கு, கிருபை இருக்கும்பொழுது கடவுளுடைய உதவி இருக்குது, கிருபை இருக்கும்பொழுது கடவுளுடைய ஒத்தாசை இருக்குது, கிருபை இருக்கும்பொழுது கடவுளுடைய சப்போர்ட் இருக்கு, கிருபை இருக்கும்பொழுது அவருடைய உதவி நமக்கு கிடைக்குது, கிருபை இருக்கும்பொழுது வாழ்க்கையில நாம முன்னேற்ற பாதையில செல்லுகிறோம். நான் சொல்றேன், கடவுள் இல்லாத வாழ்க்கை எப்பவுமே வேஸ்டான ஒரு வாழ்க்கை தான். அவருடைய கிருபை இல்லாத வாழ்க்கை ரொம்ப வேஸ்டான வாழ்க்கை. எல்லாத்தையும் என்ன பண்ணான்? he wasted all his properties. என்னமோ பண்ணிக்கிறான். ஆனா அவன் வித்தானோ இல்ல அடகு வச்சானோ என்னமோ பண்ணான், ஆனா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். வாழ்க்கையே வேஸ்ட் ஆகி நிக்கிறான். இப்ப பாருங்க, நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கடவுள் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட் தான். நம்ம நினைச்சிடறோம், என் படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய அறிவு, என்னுடைய மூளை, என்னுடைய ஸ்கில்ஸ், திறமை. நான் சொல்ற, கடவுள் மட்டும் கூட இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டுங்க. நீ கடவுள் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்துக்கிறார், ஆனா அதனோட நேரத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறோம். கர்த்தர் நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறார், அவங்களோட நேரத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறோம். கடவுள் நல்ல நேரத்தை கொடுத்துக்கிறாரு, வேலையை கொடுத்துக்கிறாரு, உடன் பிறந்தவர்கள் கொடுத்துக்கிறாரு, நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நாம எல்லாத்தையும் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு விளங்கவே மாட்டேங்குது. என்ன கிருபை விட்டு ரொம்ப தூரமா விட்டுக்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு கடவுளை ரொம்ப அதிகமாக நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக, அந்த கிருபையை கெட்டிய பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, நீர் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க முடியாது. ஆண்டவர், நீர் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு நான் வந்தே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. உம்மை நான் விரும்புகிறேன், உம்மை நேசிக்கிறேன், உமக்காக வாழ நான் ஆசைப்படுகிறேன், உம்மோடு கூட நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறேன். பாருங்க, நம்ம என்னைக்காவது ஆண்டவருக்கு நேரத்தை செலவு பண்றோமா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறோமா, கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அதிகபட்சமான நேரத்தை எடுத்துக்கொள்றது என்னது? எதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறோம்? பாருங்க, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி. பாருங்க, கடவுளுடைய கிருபை இருக்கும் பொழுது நமக்கு வயசாகலாம், ஆனா நம்ம நிறைவா இருப்போம். கிருபை இருக்கும் பொழுது பதவி போலாம், வேலை போலாம், எல்லாம் போலாம், ஆனாலும் நம்ம நிறைவா இருப்போம். ஏன்? கடவுளுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கனால. அவரே நம்மோடு கூட இருப்பாரு. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும், அவருடைய அறிவு, ஞானம், சாமர்த்தியம் நமக்குள்ள இருக்கும், அவருடைய நீதி நமக்குள்ள இருக்கும், அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கும், அவருடைய மகிமை நமக்குள்ள இருக்கும். நம்ம எந்த விதத்திலும் குறைபட மாட்டோம். ஆனா இந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒருவேளை இந்த உலக பிரகாரமா நம்ம பெரிய ஞானிகளா இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய வேலையில இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களை தெரிஞ்சிருக்கலாம், செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனா எல்லாமே ஒரு நாள் குறைபட ஆரம்பிக்கும். கொடிய பஞ்சம் உண்டாக ஆரம்பிக்கும், குறைபட ஆரம்பிப்போம். பாருங்க, குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஒரு சண்டை போய் அப்படியே ஒட்டிக்கிறான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, பைசாலாம் காலி ஆயிடுச்சு, சொத்து பத்தெல்லாம் போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவனை பண்ற ஒரு ஆள் கூட போய் ஒட்டிக்கிறான். இன்டர்வியூ போறான், ஒரு இடத்துல இன்டர்வியூ போறான். ஏன்னா கையில பைசா இல்லை, வேலைக்கு போய் ஆகணும். அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் கிடையாது, ஏகப்பட்ட சொத்து, சும்மா பராமரிச்சாவே போதும், எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப அவன் குறைவுபட தொடங்குகிறான், எல்லாவற்றையும் செலவழித்து போகிறான். கொடிய பஞ்சம் உண்டாகிறது. கொடிய பஞ்சம் உண்டானோன்னு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். வேலை போனோன்னு இன்டர்வியூ, என்னப்பா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, என்ன படிச்சிருக்க, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் சொன்னோன்னே ஓகே ரைட், நீ செலக்டட்னு சொல்லிட்டு பண்ணிங்களா, போய் மேய்க்கணும். அவ்வளவுதான். போய் என்னோட பன்றிகள் எல்லாம் போய் நீ மேய்க்கணும், அந்த வேலை உனக்கு நான் தரேன். பிரியமானவர்களே, சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமாக நாம செய்யற காரியங்கள் எல்லாமே
ஒரு பெரிய ஒரு வெற்றியோ வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையோ சந்தோஷத்தை நமக்கு தேடி தராது. 16ஆம் வசனம், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பசி ரொம்ப அதிகமா இருக்குது, சாப்பாடு இல்லை, பல மணி நேரம் வேலை, ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை, சோர்ந்து போகிறான், என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளோ கிருபையான வாழ்க்கையை விட்டு வந்தாச்சு. அப்பாவோட இருக்கும்போது அவ்வளோ கிருபை இருந்தது, அப்பா கூடவே இருந்தாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ஆனா இப்ப இங்க தனியா சமாளிக்க வேண்டியதா இருக்கு. பசி எடுக்குது, யாரும் இல்லை, வேலைக்காரர்கள் இருந்தாங்க அன்னைக்கு, சாப்பாடு டேபிள் மேலே வரும். ஆனா இன்னைக்கு அவன் பசினாலே வாடிக்கொண்டிருக்கிறான். 17ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. நல்லா கவனிங்க, புத்தி தெளிந்த போதுன்னு இவ்வளவு நாள் எப்படி இருந்தா புத்தி மயக்கத்தில் இருக்கிறான், ஒரு பெரிய இல்யூஷன்ல இருக்கிறான், ஒரு பெரிய பிரமையில இருக்கிறான், என்னத்தையோ பார்த்து இதுதான் உலகம்ன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டான். பாருங்க, இன்னைக்கு கூட நமக்கு நிறைய பேர் நாம என்ன பண்றோம், இந்த கடவுளிடத்துல வந்து அவரை நேசிக்கிறது, அவருடைய வார்த்தையை வாசிக்கிறது, அவருக்காக துதிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்றது, இதெல்லாம் நமக்கு வந்து போரான வாழ்க்கையா தெரியுது. இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை மாதிரி தெரியுது. இந்த உலகம் பார்க்கும்பொழுது ஒரு மாயமான ஒரு இல்யூஷன் உண்டாகுது, ஒரு பெரிய பிரமை உண்டாகுது. ஆஹா, இதுதாங்க வாழ்க்கை, என்ன மாதிரி இருக்கு, இந்த மாலை பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, இந்த நெக்லஸை பாருங்க, இந்த நகையை பாருங்க, அத்தை பாருங்க, இதை பாருங்க, பார்த்து அப்படியே வந்து மயங்கி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் எங்க அப்பாவுக்கு என்னங்க தெரியும், ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக தான் கடவுளே வச்சிருக்கிறாருன்னு எங்க அப்பாவுக்கு புரியல. அவர்கிட்ட இங்க போறேன்னு சொன்னா சும்மா இங்க போகாது அங்க போகாதுன்னு சொல்லுவார். அதனால அப்பாட்ட ஏதாவது சொல்லி நம்ம இங்க வந்துட வேண்டியதுதான். அப்புறம் இதெல்லாம் நடக்குது, குடும்பங்கள நடக்குது, கிறிஸ்தவ குடும்பங்கள நடக்குது. இதெல்லாம் அப்பாவுக்கு வாழ்க்கைன்னா என்ன தெரியும், அம்மாவுக்கு என்ன தெரியும். இந்த பொண்ணை பாருன்னா அழகா இருக்குது, இந்த பையனை பாரு என்ன மாதிரி, இவனை மாதிரி பேச முடியுமா, இவனை மாதிரி அன்பொழுக பேச முடியுமா, தேனொழுக பேச முடியுமா, அவன் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறான்னு தெரியுமா. எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் என்னங்க தெரியும், இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா பேசக்கூடாதுன்னு போடுவாங்க, தடை போடுவாங்க. ஒரு மாயமான ஒரு வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவுடைய அன்பு புரியல, அம்மாவுடைய அன்பு புரியல, குடும்பத்தில் உள்ள இருக்கிற அந்த உறவு புரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க, இது என் வாழ்க்கைங்க, என் கையில் இருக்குது, இது நான் விரும்புறபடி வாழ விரும்புறேன். இல்லங்க, நீங்க அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், குடும்பத்தில் இருக்கிறீர்கள். அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் அதை பண்ணாத, அங்க போவாத, இங்க பேசாதன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இவனுக்கு வந்து புத்தி தெளிது. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாயமானமான வாழ்க்கை, பொய்ய மெய் என்று நம்பி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பா இல்லைங்க என் உலகம், இந்த பொண்ணு தான் என் உலகம். அப்பா இல்லை என் உலகம், இந்த பையன் தான் என் உலகம். பாருங்க, சிம்சோன் அப்படிதான் ஒரு பொண்ணை பார்க்கறான். சிம்சோன் யாருன்னா, அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இருந்து அவன் வந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த அம்மாவுக்கு சொல்றார், சிம்சோனுடைய அம்மாவுக்கு வந்து சொல்றார், நீ திராட்சை ரசம் குடிக்கூடாது, மது குடிக்கூடாது, ஏன்னா உன் வயிற்றில் வளர்ற பிள்ளை அவ்வளவு விசேஷமானவன், நஸ்ரேனா வளர்க்கணும், அவனை கத்தருக்கென்று அவனை வளர்க்கணும், நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, இந்த அம்மா அப்படியே இருந்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்த உடனே சிம்சோன் ஒரு ஊருக்கு போறான். ஊருக்கு போன உடனே ஒரு பெண்ணை பார்க்கறான். பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பெண்ணு மேல அவ்வளோ ஆசை வருது. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து உடன்படிக்கையின் மக்கள் கிடையாது, புறஜாதி பெண். அது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அவ கண்ணுக்கு இன்பமா இருக்கிறா அப்படின்றான். பாருங்க, முடியாது, அவ தான் எனக்கு வேணும், நீங்க போய் பேசி முடிங்க அப்படின்றான். நிறைய பேர் அப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்ளுறதில்லை, அம்மாவுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன், கிருபையின் வாழ்க்கை என்பது அப்பாவினுடைய அன்பை புரிந்து கொண்டு அப்பாவுடைய அன்பிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இப்போதான் அவனுக்கு புத்தி தெளிய ஆரம்பிக்குது. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க,
உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு நட்பு எனக்கு உலகத்திலே வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க அப்பா என்ன சும்மா கத்திட்டே இருக்கிறாரு, எங்க அப்பா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்கிறாரு, என் மேல கோபம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அன்பா இருக்கிறதுனால தான் அவர் அவங்கள திட்டுறாரு. அப்பா அவனுடைய அன்பை வழங்கிக்கிறது ரொம்ப கடினமா இருக்குது பாருங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு. அப்பா மேல ஒரு பெரிய கோபம் வருது, எரிச்சல் வருது. இந்த ஆளு பழைய காலத்து ஆளு, இந்த ஆளுக்கு என்ன தெரியும், இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது, என் உயிரை வாங்கின்னு இருக்கிறான். கடவுளை ஏன் என்ன இந்த குடும்பத்தில் வந்து பிறக்க வச்சாரு தெரியலையே, இந்த ஆளை ஏன் எனக்கு அப்பாவை கொடுத்தாரு தெரியலையே, இப்படிலாம் யோசிக்கிறாங்க பிள்ளைங்க. இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி தெளிது. உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவனை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? இவன் செலவழிச்சிட்டான், ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டான், ஓட்டாண்டி ஆயிட்டான், பிச்சைக்காரனா மாட்டான். இவனுக்கே சாப்பாடு இல்லை, பன்றி கொடு சாப்பிட்ற தவிட்ட சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான், அது கூட யாரும் அவனுக்கு கொடுக்க ரெடியா இல்லை. இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன்கிட்ட எல்லாம் இருந்த பொழுது எல்லாம் ஓடி வந்தாங்க, நீ தான் என் உயிர்னு சொன்னாங்க. ஆனா இப்ப யாருமே கிடையாது, எல்லாமே போயாச்சு. எல்லா போன்லயும் நம்பர் பிளாக். பாருங்க, நம்ம கூட நினைக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய உயிர், அவங்க நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாங்க, நாமளும் அவங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். குடும்பத்தை விட அப்பா அம்மாவோட நண்பர்கள் என்ன பண்றோம், ரொம்ப உயர்த்தி வச்சிடறோம். இல்லைங்க, அப்பாவும் அம்மாவும் தான் உங்களுக்கு எல்லாமே. அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னைக்குதான் இது எனக்கு வழங்குது. ஏன்னா இப்ப புத்தியில இருந்த மயக்கெல்லாம் போய், அந்த மாய தோற்றம்லாம் போய், இப்போ ஒரு பெரிய புத்தியில தெளிவு உண்டாகிறது. என்ன தெளிவு உண்டாகுது பாருங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குங்க. என்ன சாப்பாடு, டெய்லி வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஏன்னா எங்க அப்பாட்ட நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இந்த கூலிக்காரர்களுக்கே எங்க அப்பா நிறைய சாப்பாட்டுக்கு வாரி வழங்குவாருங்க. எங்க அப்பா அவ்வளோ ஜெனரஸ் மேன், ஒரு பெரிய தாராளமயமானவர். அவர் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடியவர். எங்க அப்பா ரொம்ப அன்பானவர். கூலிக்காரருக்கு அவ்வளோ சாப்பாடு இருக்கு, பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. ஆனா நானும் இங்கே பசியினால் சாகிறேன். அவங்க அப்பா வீட்டை நினச்சி பார்க்குறான் பாருங்க. அவனுக்கு ஞாபகம் வருது, எப்படிலாம் வாழ்ந்தோம், பென்ஸ் காரில் போகணுமே, 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுமே, என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தந்தாரு. இந்த அன்பு இப்போதான் வந்து அவனுக்கு உண்மையான அன்பு எதுன்றதே வழங்க ஆரம்பிக்குது பாருங்க. கிருபைன்றது என்னன்னா, இந்த உண்மையான அன்பை விளங்கி கொண்டு அந்த அன்பிலே திளைப்பது, வாழ்வது, அதிலே மயங்கி கடப்பது, அதுதாங்க கிருபை. இன்னைதான் அப்பாவுடைய நினைப்பே வருது. நான் இங்க பசியில சாகிறேன், ஆனா என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர்கள் அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு, என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பாரு எங்க அப்பா கூலிக்காரர்களுக்கு. அப்ப நான்லாம் எப்படி சாப்பிட்டிருப்பேன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துருது. 18ஆம் வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனி பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் போய் எங்க அப்பாட்ட போய் நான் செஞ்ச எல்லா தப்பையும் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். சாரிப்பா, உங்களை நான் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டேன், நீங்க ரொம்ப கோவக்காரு, நீங்க ரொம்ப மோசமானவர், உங்க பணத்தை எனக்காக செலவழிக்க தயங்குகிறவர், இப்படிலாம் நான் யோசிட்டேன் உங்களை பத்தி. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை, நீர் எங்களை வெறுக்கிறீர், என் மேல அன்பா இல்ல நீர், அப்படிலாம் நான் நினைச்சிட்டேன், பாவம் செஞ்சேன். 19ஆம் வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன், எனக்கு தகுதியே இல்லை, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நாள் இந்த ஆளை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடணும். நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கு பாருங்க. எப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம போகணும்னு காத்துன்னு இருக்கேங்க. சொல்றாங்க அவங்களாம், தாய் தகப்பன் அப்படியே சொல்றாங்க, என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஒழியணும்னு இருக்கு எனக்கு. ஏன்னா உங்களோட இனிமேல் என்னால் வாழ முடியாது, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு நான் போயிடணும்னு விரும்புகிறேன். ஏன் இங்க இருந்தா கண்டிக்கிறாங்க, மொபைல் பார்க்கக்கூடாது, படு வெய் தூங்கணும், இப்போ நீ ஐ வில் நாட் அலவ் யூ. இந்த பிள்ளைங்க கேட்பாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களாப்பா, எங்களுக்கு நல்ல வயசாயிடுச்சு,
உங்க லெவலுக்கு வந்தாச்சு, உங்களோட பிரில்லியன்ட் நாங்க. எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கட்டது. அந்த பழத்தை சாப்பிட்டு தானே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இதை சாப்பிட்டா நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களை போல அவன் சொன்னான்ல. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அருமையான இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், தாயும் தகப்பனும் உங்களை நேசிக்கிறதுனால தாங்க உங்களை கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த கண்டிப்புக்கும் இந்த திருத்துதலுக்கும் நீங்கள் இணங்குவீர்கள் என்றால், அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உங்களுடைய தாயும் தகப்பனையும் மேன்மையா நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமா இருக்குங்க. அதுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க. உங்க மேல வெறுப்பு இல்லை, உங்க மேல கோவம் இல்லை, நீங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கல, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அதெல்லாம் செய்யறாங்க. என்ன பண்றான்? எழுந்து புறப்படுறான். அப்பா விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு வரான். இல்ல இன்னைக்கு அப்பா கிட்ட போயிட வேண்டியதுதான். அவர் என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன்? அவரை நோக்கி போக போறேன். இப்போதான் அவன் கிருபை கிட்ட வர ஆரம்பிக்கிறான். கிருபையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான், இப்ப கிருபையை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் என்ன பண்றான்? ரெடியா இருக்கிறான். தகப்பன் நினச்சிருந்தா எப்பயோ அவனை கூட்டின்னு வந்திருக்க முடியும். அங்கங்கே ஆள் அனுப்பி எங்கே இருக்கிறான், என்ன ஏது பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறானா, பையன் கையில் காசு இருக்கா, ஏதாவது வச்சிருக்கானா, அவன் நல்லா தான் இருக்கானா, ஏதாவது விசாரிச்சுக்கலாம். ஆனால் ஒன்றும் விசாரிக்கல. தகப்பன் நினச்சான், போய் இவனால் முடியாது, அப்போ நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னு என்னைக்கு வரான்றத அவனே வரட்டும்ன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு டைமை விடுறாரு. காத்தாடியில் நூல் விடுற மாதிரி விடுறாரு. போ, எவ்வளோ தூரம் போறியோ போ. வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, தூரத்தில் பார்த்துங்க, இவனுக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் மங்கிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு தெளிவா தெரியல. தூரத்தில் யாரோ ஒரு பிச்சைக்காரன் வர மாதிரி தெரியுது. ஆனா நடைய பார்த்தா இந்த ஆள் நட மாதிரியே இருக்குது. ஆனா என்ன மாதிரியே நடந்து வரான், பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி தெரியுறான், ஆள் அடையாளமே தெரியல, ஆனா நடை என்ன மாதிரியே இருக்குதே. கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த பையன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே, அவனுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த தகப்பன் ஓடி போகிறான் பாருங்க. கண்டான், மனதுருகினான், ஓடுறான், ஓடி போறான். இவன் தள்ளாடி ஓடுறதை பார்த்து வேலைக்காரங்களாம் பயப்படுறாங்க. என்னடா ஓனர் இந்த மாதிரி ஓடுறாரு, எங்கேயாவது விழுந்து விழுந்து தலைக்க போறாரு, ஏன் இப்படி ஓடுறாரு, ஒண்ணுமே புரியலையே, மாடி மேல தானே நின்றுந்தாரு, திடீர்னு ஏன் ஓடுறாரு. எல்லாம் பின்னாடியே ஓடுறாங்க, வேலைக்காரங்களும் பின்னாடியே ஓடுறாங்க. எவ்வளவு தூரம் ஓடினாரோ தெரியல, எப்படியும் 1 கிலோமீட்டர் ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான். அவனை முத்தம் செய்தான். என்ன மாதிரி முத்தம் பண்றான் பாருங்க. நெத்தி, கண்ணு, மூக்கு, கண்ணும், கழுத்து எல்லா இடத்துலயும் முத்தம் கொடுக்குறான். கையை பார்த்து முத்தம் கொடுக்குறான். அவன் சொல்லலாம் நினைக்கிறான், அப்பா நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், அசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய மேல நாத்து அடிக்குது, இவ்வளவு நாள் நான் பண்றீங்க கூட இருந்துட்டு வந்திருக்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் தூரம் போங்க அப்படி சொல்லலாம் நினைக்கிறான். அதுக்கெல்லாம் இந்த தகப்பன் விடவே மாட்டேங்கிறான். தகப்பன் கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தமா கொடுக்குறாங்க. ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. பாருங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை 20 வயசு இருக்கலாம், இல்லை 25 வயசு இருக்கலாம். உங்க அப்பா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ போய், குறிப்பா உங்க அம்மாட்ட போய், சின்ன வயசுல நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனையோ முறை என்னென்னமோ அசிங்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. 1 2 எல்லாம் அவங்க மடி மேலே போயிருப்பீங்க, கட்டில் மேலே போயிருப்பீங்க, பெட்டு மேலே போயிருப்பீங்க, எல்லாம் நாசமா இருக்கும். சாப்பிட்ற நேரத்தில் நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அவங்க உடனே அதெல்லாம் விட்டுட்டு எழுந்து கையை கழுவி உங்களை எல்லாம் கழுவி குளிப்பாட்டி மறுபடியும் எடுத்து வந்திருப்பாங்க. எத்தனையோ முறை இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா உங்க அம்மாட்ட போய் நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, 11 மாசம் இருக்கும்போது ஊன் பேசினேன், ஒரு 12 மாசம் 1 வருஷம் ஆன பிறகு அப்படியே மெதுவா சவத்தை பிடிச்சி மெதுவா அடியடியா எடுத்து நடந்து வந்த, இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே தட்டு மாதிரி நடக்க ஆரம்பிச்ச, பல்லெல்லாம் முளைச்சது.
நீ இப்படி பேசுன, முதல் வார்த்தை அப்படி பேசுன, அம்மானு கூப்பிட்ட, அப்பான்னு கூப்பிட்ட, இப்படி பார்த்து சிரிச்ச, அப்படி பண்ண, இப்படி பண்ண, இதெல்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர இதெல்லாம் எதுவுமே ஞாபகமே இருக்காது. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அது எதுவுமே கர்த்தருக்கு ஞாபகம் இல்லைங்க. அவருடைய கிருபை உங்களை வந்து அரவணைக்கிறது, உங்களை கழுத்தை கட்டி முத்தமிட்டு உங்கள் மேல் மனதுருகி. நான் சொல்றேன், எதுவும் ஞாபகமே இல்லை அவருக்கு. உங்க அம்மாக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 1,20,384 முறை நீ இந்த மாதிரி பண்ணடா, 1 2 எல்லாம் போனேன் என் மேல. நான் நாத்தம் இதெல்லாம் எதுவுமே சொல்லிருப்பேன், எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நான் சொல்றேன், அவங்களுக்கே ஞாபகம் இல்லைன்னா, பொல்லாதவர்களாகி இவங்களுக்கே எதுவும் ஞாபகம் இல்லைன்னா, உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நீங்க என்ன பண்ணதோ அதெல்லாம் அவர் கணக்கில் வைக்கிறது இல்லைங்க. அவருடைய கிருபையை உங்கள் மேல அளவில்லாமல் ஊட்டுகிறார். இந்த அசுத்தத்தை எல்லாம் மூட ஆரம்பிக்கிறார், இதையெல்லாம் நீக்க ஆரம்பிக்கிறார். 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, முதல் வார்த்தை பாருங்க, தகப்பனே. இவனுக்கு பாருங்க, இவன் போய் என்ன பண்ண போறான், வேலைக்காரல ஒருத்தர வச்சுக்கன்னு சொல்ல போறான். இவன் வேலைக்காரன், அவங்க அப்பா பாஸ் தகப்பன் தான். அவனை நோக்கி தகப்பனே அப்படின்னு சொல்றான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதியே இல்லைன்றான். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே, ஐயா நான் பெரிய பாவி எல்லாம், நான் அந்த பாவி அந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன், இந்த பாவத்தை செஞ்சுக்கிறேன், உம்முடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அருகதையே கிடையாது, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் பிரதான பாவி, பெரிய பாவி, அந்த பாவி, இந்த பாவி எல்லாம் சொல்றான். ஆனா கர்த்தர் இதெல்லாம் காதுலயே வாங்குறதே கிடையாது. 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, வந்த இவ்வளவு தூரம் ஓடி வந்தானே, வேலைக்காரன்லாம் பின்னாடியே ஓடி வராங்க, ஓடி வந்து நிக்கிறாங்க, கூடவே நடக்கிறதெல்லாம் பார்த்துனே இருக்காங்க. வேலைக்காரன் மூக்க பொத்திட்டு இருக்கிறான், நாத்தம் தாங்க முடியல பையன் மேல. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, நான் கேட்கிறேன், உன் வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியலங்க, எப்படி ட்ரெஸ் ரெடியா இருக்கும்? ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இவன் திரும்ப வருவான்னு தகப்பனுக்கு தெரியும். அதனால கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ், நியூ இயருக்கு ட்ரெஸ், பிறந்த நாளைக்கு ட்ரெஸ், எப்பெல்லாம் இவன் ட்ரெஸ் எடுக்கிறாமோ அப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ரெடியா. பெஸ்ட் ரோப் வச்சிருக்கிறாரு. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். பாதரட்சை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே முச்செடியை பற்றி எரிகிறத பார்த்துட்டு கிட்ட போன உடனே முச்செடி பேசு, மோசே மோசே உன் காலில் இருக்கிற இங்க கிட்டி சேர கிட்ட வராத, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை என்ன பண்ணு, பாதரட்சையை என்ன பண்ணு, காட்டி போடு. ஏன், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்றாரு. இங்க சொல்ற பாதரட்சையை போடு, போடுறான். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துகிறார்கள், கைக்கு மோதிரத்தை, கால்களுக்கு ஷூஸ் போடுறாங்க. 23ஆம் வசனம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். இவனுக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டியை வளர்க்குறாங்க. வேலைக்காரெல்லாம் வந்துக்காரன், ஐயா ரொம்ப கொழுநாய்ச்சியா கன்று, அடிச்சிடலாமா, இன்னைக்கு சண்டே வச்சே போட்டு தள்ளிடலாமா, லேம் சாப்ஸ் போட்டுறவா, இல்ல இல்ல வெய், இருக்கட்டும், அது இருக்கட்டும். கடைசியில் பையன் வந்துட்டான். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான். பாருங்க, நல்ல கவனிங்க, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த பையன் நினைச்சதை சொல்ல வந்தான், எதுவுமே சொல்லவே முடியல. அவங்க அப்பா ஏதோ காதிலே வாங்கல. நான் சொல்றேன், நம்ம அப்பா கூட அப்படிதாங்க. அவர் கிருபை உள்ளவர், கிருபை நிறைந்தவர், நம்ம மேல தாராளமாக கிருபையை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவன் ஒருவேளை புள்ள நினைச்சுக்கலாம், இனிமேல் நான் உங்க புள்ளன்னு சொல்லிக்கிறது கூட எனக்கு தகுதியே கிடையாது, நான் யோக்கியதையே கிடையாது, அந்த அளவுக்கு அருகதையே கிடையாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு அவன் சொல்லலாம். ஆனா இவர் தகுதி இல்லாத ஆளை எடுத்து அவர் தகுதி படுத்துகிறவரா இருக்கிறாரு. நீ போய் எந்த அசுத்தத்தை வேணா பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஆனா அப்பா இன்னும் உன்னை நேசிக்கிறாரு.
பெஸ்ட் ட்ரெஸ் வச்சிருக்கிறாரு, உனக்கு மோதிரத்தை வச்சிருக்கிறாரு, பாதரட்சையை வச்சிருக்கிறாரு, உனக்கு வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் திரும்ப கொடுக்கிறாரு. அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை உன்னை மாத்தி இருக்கிறாரு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்ன்றாரு. என் நீதியை உனக்கு தரேன், நீ இனிமேல் வேலைக்காரன்ல கூலிக்காரன் கிடையாது. அந்த மாதிரிலாம் சொல்லாத. உனக்குள்ள ஒரு வேலை அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போடு. எனக்கு ஈக்குவலான ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், எனக்கு ஈக்குவலா உன்னை பொருளாதாரத்தில் உயர்த்துறேன், எனக்கு ஈக்குவலா நீ வந்து ஷூஸை போட்டுக்கலாம். வேலைக்காரெல்லாம் ஷூ போட முடியாது அந்த காலத்தில், துண்டு கூட மேலே போட முடியாது, ஷூ எங்க போட முடியும்? எனக்கு ஈக்குவலா உன் ஆக்குறேன், என்ன மாதிரியே உன் ஆக்குறேன்ற. அதாங்க கிருபை. அவரை மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறார் இன்னைக்கு நம்மள. அவ்வளோ பெரிய கிருபை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்ப பாருங்க, இன்னொரு பையன் 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமா வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு வீட்டுக்கிட்ட வரான். இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கிட்ட வரான். வீட்டுக்கிட்ட வந்தோன்னு ஒரே வந்து கொண்டாட்டம், என்னன்னு தெரியல. பாட்டி சத்தம் கேக்குது, ஒரே சந்தோஷ சத்தம் கேக்குது, சாமான் உருள்ற சத்தம் கேக்குது, பிரியாணி கிண்டுற சத்தம் கேக்குது, எல்லாம் சவுண்டெல்லாம் கேக்குது. இவன் பாருங்க, இவன் அப்பா விட்டு போவே இல்லை, அப்பா கூடவே இருக்கிறான். அவன் விட்டு போயிட்டான், ஆனா இவன் கூடவே இருக்கிறான். கூடவே இருந்து கூட அப்பாட்ட நேரடியா கூட பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல, நேரடியா கூட பேசல. வேலைக்காரனை கூப்பிடுறான் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். நேரம் உள்ள போய் வீட்டுக்குள்ள போய், என்னப்பா என்ன இது ஒரே தடபுடல விருந்து நடந்துருக்குது, என்ன ஸ்பெஷல், என்ன விசேஷம், என்ன நடக்குது இங்க கேட்டுக்கலாம்ல. அப்பாட்ட போய் கேட்கவே இல்லை, வேலைக்காரனை கூப்பிடுறான். ஹலோ, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் பெற்றிருக்காங்க, அவர் உள்ளே தான் இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கு மகன்ற எண்ணமே வரல. இவ்வளோ பெரிய தகப்பன், இவ்வளோ பெரிய ஆஸ்திகளுடைய தகப்பனுக்கு நான் குமாரன், அவருடையதெல்லாம் என்னுடையதுன்ற எண்ணமே வரல. பாருங்க, வேலைக்காரன் போய் பேசிட்டு இருக்கான். வேலைக்காரனை கூப்பிடுறான், அப்ப நடக்குதுங்க. வேலைக்காரன் சொல்றான் 27ஆம் வசனம், உம்முடைய சகோதரர் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தன்று உம்முடைய தகப்பனிடத்துக்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். தம்பி வந்துட்டாங்க. 28ஆம் வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, பாத்தீங்களா, அப்பா கூட இருக்கிறான், இவ்வளோ நல்ல அப்பா, கூலிக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குற அப்பா, இவ்வளோ தப்பு தண்டா பண்ணிட்டு சொத்தெல்லாம் அழிச்சிட்டு துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி வந்திருக்கிற இந்த குமாரனை அரவணைச்சு முத்தம் கொடுத்து மோதிரத்தை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு கொழுத்த கொன்றை அடிச்சு மியூசிக்லாம் போட்டு பார்ட்டி கொண்டாடுறது அப்பா. அந்த அப்பா கூட இருக்கிறான். ஆனா அப்பா மேல ஒரே கோவம், அப்பா மேல ஒரே கோவம். இந்த அப்பாவே சரி கிடையாது. இந்த அப்பா எப்ப பார்த்தாலும் சின்ன பையனை தான் ரொம்ப நேசிக்கிறாரு. என் மேல அன்பே கிடையாது, என் மேல அக்கறையே கிடையாது. இந்த சின்ன பையன் மேல என்னதான் இவ்வளோ அன்பு தெரியல. இவன் இவ்வளோ கிறுக்குத்தனம் பண்ணியும் கூட அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. எனக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பாரா, என்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருப்பாரா? அப்பா மேல அவ்வளோ கோவம். ஆனா அப்பா கூடவே இருக்கிறாங்க. உள்ளே போக மனது இல்லாத இருந்தான். போய் அப்பா கூட ஃபெலோஷிப்பே கிடையாது அவனுக்கு. உள்ள போலாம், போனா அப்பா இருக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பா என் மேல இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தவனையும் இவ்வளோ அரவணைச்சு இவ்வளோ பெரிய விருந்து பண்றவரு, இவர் கூடவே இருக்கிற என்னையும் அவர் கை விட்டுருவாரு. யோசிச்சிருக்கலாம்ல, யோசிக்கவே இல்லை. உள்ளே போக மனதே இல்லை அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பனை எனக்கு வந்து கடவுள் கொடுத்துக்கிறாரு, போக மாட்டேன், நான் உள்ளே போக மாட்டேன், அந்த சந்தோஷத்தில் நான் பங்கடைய மாட்டேன், இந்த விருந்தை நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்ப கோபமா இருக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்க நீங்க இப்ப நான் கோபமா இருக்கிறேன், சாப்பாடு வேணாம் எனக்கு, நான் சாப்பிட மாட்டேன். ஏன் கோபமா இருக்கிறேன் நான்? 29ஆம் வசனம், அவன் தகப்பனுக்கு அவன் தகப்பனும் 28ஆம் வசனம் கடைசி, தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பன் ஓடி வரான், பெரிய பிள்ளை வெளியே நிக்கிறாருங்க. வேலைக்காரன் போய் சொல்லிப்பான், பெரிய பிள்ளை வெளியே நிக்கிறாரு, உள்ள வர, ஏன் உள்ள வர சொல்ற, உள்ள வரமாட்டேங்கிறாருங்க, வெளியே நிக்கிறான். தகப்பன் ஓடி எடுக்கிற, ஓடி வந்து ப்ளீஸ் வா, வாப்பா வா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நீயும் சந்தோஷப்படுவா, நான் நல்லா சாப்பிட போறேன், நீயும் வந்து என் கூட சாப்பிடு, பிரமாதமான விருந்து, நல்ல ஷெஃப் வச்சு எல்லாம் பண்ணிருக்கேன், நீ கேள்விப்படாத டிஷ்ஷா செஞ்சு வச்சுக்கிறான், வா. வருந்தி அழைக்கிறான்.
29 அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. இது வந்து CEV அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தீங்கன்னா அவன் சொல்றான், இவ்வளோ காலம் உமக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சு அப்படின்றது. இவன் புள்ளதான், ஆனா மென்டாலிட்டி ஒரு அடிமை மென்டாலிட்டி. இவர் என்ன அப்பா தான், ஆனா நான் இங்க அடிமை மாதிரி வேலை செய்யறேங்க. பல நேரங்களில் பிள்ளைகள் கூட அப்பா அவங்க கண்டிக்கும் பொழுது, அம்மா அவங்க கண்டிக்கும் பொழுது, என்ன பிள்ளை மாதிரி நடத்த மாட்டாங்க, ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்களே நம்மள. நான் இங்க வந்து வேலைக்காரலாம், இது ஏன் வீடுங்க, இது ஏன் வீடு, எனக்கு இஷ்டமானதை செய்வேன். ஆமா, வீடுனா ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு தலைமை இருக்குது. அந்த தலைமைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். உங்க இஷ்டம் போல செய்ய முடியாது. உங்க வீடு உங்க இஷ்டம் போல இருக்க முடியாது. ஏன்னா அங்க வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார், குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரு கர்த்தர். இவன் பாருங்க புள்ள, ஆனா அடிமை மாதிரி வேலை செய்யறேன்னு இவனும் சொல்றான். இவ்வளோ வருஷ காலமாய் நான் உமக்கு அடிமை மாதிரி வேலை செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாத இருந்தும். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்பாவை நேசிக்கிறேன்னு சொன்னா கற்பனையை மீறாம இருக்கதான் நினைச்சுக்கிறான். நிறைய நம்ம வீடுகள் கூட அப்பா நேசிக்கிறேன்னு சொல்றதுன்னா என்னன்னா, டெய்லி அப்பாட்ட வந்துப்பா ஐ லவ் யூ பா, டெய்லி வந்து 2 பக்கம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறமான முடிஞ்சுதா? இல்லைங்க, அப்பாவுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும். அப்பாவுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும், பேர் உதவியா இருக்கணும், அவர்கிட்ட போய் பேசணும். அப்ப நான் பண்ண வேண்டியது ஏதாவது உங்களுக்கு இருக்கா, நான் ஏதாவது பண்ணவா, உங்களுடைய வேலைகள்ல நான் கொஞ்சம் எடுத்துக்கவா? இதுதாங்க நேசிக்கிறது. சும்மா போய் ஐ லவ் யூ சொல்றது இல்ல. கற்பனை மீறாத இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது கொடுக்கவில்லையே. கேக்குறாங்க, என்ன அப்பா நீங்களாம் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா? ஒண்ணு கூட குடிக்கலையே. ஆனா வேசிகள் இடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் சொல்றாரு ஆண்டவர். எப்போதும் என்னோடு இருக்கிறாய், இதாங்க கிருபை. எப்போதும் அவர் என்னோட கூட இருக்கிறது, நான் அவரோட கூட இருக்கிறது, அவர் என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறது, நான் அவரை விட்டு விலகி போகாமல் இருக்கிறது, இதுதான் கிருபை. நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பிதா இப்ப உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, நான் எப்பவுமே உங்கூட தான் இருக்கிறேன், நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கிற, நம்ம 2 பேர் எப்பவுமே ஒன்னா தான் இருக்கிறோம். என்னுடையது எல்லாமே உன்னுடையதான். என்னுடைய ஜீவன் உன்னுடைய ஜீவனா இருக்குது, என்னுடைய சுகம் உன்னுடைய சுகமா இருக்குது, என்னுடைய பலன் உன்னுடைய பலனா இருக்கிறது, என்னுடைய மகிமை உன்னுடைய மகிமையா இருக்குது, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசீர்வாதமா இருக்குது, என்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றியா இருக்கிறது, என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுன்றாருங்க. எங்க இவ்வளவு சொல்றேன்னு உங்களுக்கு உற்சாகமாவே இல்லையா? ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லையா? எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். நம்ம இப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா அப்படின்றான். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் பிதாவாகிய தேவன் இந்த மனுஷனை இவ்வளோ அன்போட உண்டாக்கி அவன் கையில எல்லாத்தையும் கொடுத்திருந்தோம், இந்த உலகத்தையும் அவன் இடத்துல கொடுத்திருந்தோம். அவன் என் ஆஸ்தி எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி பிசாசினுடைய சொல்ல கேட்டு அவன்கிட்ட போய் எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாற்றையும் செலவழிச்சு துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி பாவத்தில் விழுந்து போயிட்டான் பாருங்க. இந்த தகப்பன் தேடி வந்தது போல அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார் இந்த உலகத்திற்கு. காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும்படியாக, அந்த ஆட்டை திரும்ப தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, இந்த மகனை மறுபடியும் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளும்படியாக வந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளவே தங்கி இருக்கிறார். உள்ள இருந்து சொல்றாரு, தம்பி எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளலாம், நான் ஒன்னும் சொல்லவே மாட்டேன். உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமோ அவ்வளோத்தையும் நீ என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். உள்ள வச்சிருக்கேன் நான் எப்போ உனக்குள்ள வந்தனோ அப்பயே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்ப்பா. உள்ளதான் இருக்குது எல்லாமே, நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், எனக்குள்ள எல்லாமே இருக்குது. வேதம் சொல்கிறது, சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவருக்குள்ளதான் இருந்தது. இப்ப அவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்?
எந்த கவலையும் கிடையாதுங்க. சுகம் வேணுமா உள்ள இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும். உள்ள இருக்குதுன்னு தெரியணும். அப்பா என் கூட தான் இருக்கிறாரு, நான் அவர் கூட தான் இருக்கிறேன், நான் கிருபை பெற்றவன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர் என்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டோம் அன்னைக்கு அவர் எனக்குள்ள வந்தாச்சு. எல்லாமே எனக்குள்ள இருக்குது. அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு. அன்பா இருந்து எல்லாத்தையும் என் கையில கொடுத்துக்கிறாரு. நான் இப்ப எதை வேணா அனுபவிக்க முடியும். ஆனா அவர் என்னை நேசிக்கிறாரு. அவருக்கு விரோதமா நான் என்னவும் செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. அவருடைய அன்பு என்னை, அவர் என் மேல மனதுருகி, என்னை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செஞ்சு எனக்கு வேண்டி எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறார், வெற்றியை கொடுத்துருக்கிறார், சுகத்தை கொடுத்துக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார், உதவியை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்துக்கிறாரு. அவர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காருங்க. அவருடையதெல்லாம் என்னுடையதா இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர்தெல்லாம் என்னுடையதுன்னு? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த கிருபை தான் உங்களோடு கூட இருக்கிறது, உங்களை வாழ வைக்கிறது. அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை செழிக்க வைக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் பிரகாசிக்கும்படியாக, உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெயிப்போம், நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்முடைய அன்பை புரிஞ்சு கொள்ளாம இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்க ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஆஸ்தி அவன் செலவழித்து போட்டான். இது என் வாழ்க்கை, நான் விரும்புறபடி வாழ்வேன், எனக்கு இஷ்டமானபடி வாழ்வேன்னு இந்த சின்ன பங்கை நான் கேட்டு வாங்கிட்டேன் ஆண்டவரே. ஆனா இந்த வாழ்க்கையை உம்முடைய கையில நான் ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை இது, என் வாழ்க்கை தான், ஆனா உன் கையில ஒப்பு கொடுக்குறேன். நீர் எடுத்து என்னை பயன்படுத்தும், நீர் எடுத்து என்னை உபயோகப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கென்று, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கென்று நான் என்னுடையது எல்லாத்தையும் உம்முடைய கையில ஒப்பு கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய ஆஸ்தியை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய உரிமையை ஒப்பு கொடுக்குறேன். இனி நீ சொல்லுகிறபடி நான் வாழ்வேன், உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கர்த்தரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் எங்களுடைய மேல மனதுருகி எங்களை நோக்கி ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு எங்களை முத்தமிட்டு எங்களுக்கு மெய்யான நீதி பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை உடுத்தி இயேசுவே ஒரு ட்ரெஸ் மாதிரி எங்களுக்கு உடுத்து வித்து ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே, வானத்திலும் பூமியில் இருக்கிற அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க அதை நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறீர், அபிஷேகத்தை தந்திருக்கிறீர், தைரியத்தை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், வெற்றியை தந்திருக்கிறீர், செழிப்பை தந்திருக்கிறீர், சமாதானத்தை தந்திருக்கிறீர், சந்தோஷத்தை தந்திருக்கிறீர், நல்ல ஊழியத்தை தந்திருக்கிறீர், நல்ல எதிர்காலத்தை தந்திருக்கிறீர், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல சபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாம் புரிந்து கொண்டு உமக்காக நான் வாழ எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துவீராக. என்னை உம்முடைய அன்பினாலே நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஏற்கனவே நீர் எனக்குள்ளே வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளின் சக்திகளுக்கு மேலாக என்னை உயர்த்தி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாய் வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோட எதிர்காலம் என் கண்களுக்கு முன்பாக பிரகாசமாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில நீர் வந்திருக்கிறீர். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை, ஸ்ட்ராங்கான வாழ்க்கை, தைரியமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவன் என்னோடு கூட இணைந்து வேலை செய்கிற ஒரு வாழ்க்கை, என்னை முன்னேற்ற பாதையில நடத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னை நானே அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வல்லமையான கரத்திலே கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. என் மூலமாக நீர் வாழ்வீராக. என் மூலமாக உம்முடைய ஜீவன் வெளிப்படட்டும். என் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்பட்டு அநேக மக்களை தொடட்டும். என் மூலமாக சுகத்தை மக்களுக்கு ஊழியம் செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் என் மூலமாக புறப்பட்டு மக்களை சென்று அடையட்டும், தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். வரும் நாட்களிலே என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லா கவலைகளையும் நீக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தினோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். செழிப்பு ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் வாழ்க்கையிலே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.